Hello viewers, welcome back to my channel. So இன்னைக்கான இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா எப்படி YouTube சேனலை ஓபன் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். So YouTube சேனல் ஓபன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி கண்டிப்பா இருக்கணும். நீங்க இன்னும் மெயில் ஐடி கிரியேட் பண்ணல அப்படினா எப்படி மெயில் ஐடியை சேஃபா ஓபன் பண்றது, சேஃபா எப்படி மெயின்टेन பண்றது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோ போட்டுருக்கோம். So அதோட லிங்கை கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. So இந்த வீடியோல இன்னைக்கு தேதிக்கு எப்படி YouTube சேனலை கிரியேட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். So வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல ஃபுல்லா யூடியூப் ரிலேட்டடான கண்டென்ட் தான் வரும். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ ரொம்ப லென்த்தா பேசி டைத்தை வேஸ்ட் பண்ணாம டைரக்டா வாங்க கண்டென்ட் குள்ள போலாம். Information is wealth. ஸோ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஓப்பன் பண்ண மெயில் ஐடியை யூஸ் பண்ணாமல் இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் உங்களுக்கான யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ண மெயில் ஐடியை உங்களோட யூடியூப் ஆப்பில் சைன்இன் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியோட ஐகான் ஷோ ஆகிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகி உங்களோட சேனலோட நேம் கேட்டுக்கிட்டு இருக்கும். அதில் உங்களோட ஐடி நேம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கும். அதை வேணால் நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு உங்களோட சேனல் நேம் என்டர் பண்ணி கிரியேட் சேனல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகி சேனல் கிரியேட்டட்னு போட்டு இந்த மாதிரியே உங்கள் சேனலோட ஹோம் பேஜ் ஷோ ஆகிட்டு இருக்கும். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா கிரியேட் ஏ வீடியோன்னு போட்டு கிரியேட் வீடியோங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வீடியோ போடலாம். அப்படி இல்லைன்னா நடுவில் உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஏ வீடியோங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சேனல் கிரியேட் ஆகிட்டு இப்போயே வேணால் நீங்கள் வீடியோ போட ஆரம்பிச்சிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களால் 15 நிமிடத்துக்கு மேலே வீடியோவும் போட முடியாது. இந்த மாதிரியே உங்களுக்கு அட்ராக்டிவான தம்ப்நெயிலும் கிரியேட் பண்ணி செட் பண்ண முடியாது. ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் உங்களால் எனேபிள் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு youtube.comனு சர்ச் பண்ணி உங்களோட யூடியூப் சேனலுக்கான அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறத ஆப்ஷன் ஷோ ஆகிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப் சைட்டு ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களோட ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐக்கான் ஷோ ஆகிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே 3வது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே ஒரு இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகிட்டு இருக்கும். இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐக்கான் ஷோ ஆகிட்டு இருக்கும். அதில் கார்னரில் கீழே பார்த்தீங்கன்னா கேர் ஐக்கான் ஒன்று ஷோ ஆகிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலுங்கிற ஆப்ஷனில் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேனலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 3வது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் தட் ரெக்யர் ஃபோன் வெரிஃபிகேஷன் போட்டு சைடில் உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் ஷோ ஆகிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இந்த ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களால் 15 மினிட்ஸ்க்கு மேலே வீடியோ போட முடியும். அப்புறம் கஸ்டம் தம்ப்நெயில், லைவ் ஸ்ட்ரீமு, கண்டென்ட் ஐடி கிளைம், அதாவது உங்கள் வீடியோவை யாராவது டவுன்லோட் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எனேபிள் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணணும். இதுக்கு சைடில் உள்ள ஃபோன் நம்பர் வெரிஃபை அப்படிங்கிற ப்ளூ கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கண்ட்ரி கேட்டுட்டு இருக்கும். இந்தியாங்கிறத சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு கீழே வந்தீங்கன்னா கால் ஆர் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் டெக்ஸ்ட்டுங்கிறதையே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கேட்டுக்கிட்டு இருக்கும். உங்களோட கரண்டில் உள்ள மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கரெக்டாக என்டர் பண்ணிக்கிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல் வெரிஃபை ஆகிடும். இப்போ மேலே உள்ள ரீசன்ட் ஆப்ஸை கிளிக் பண்ணி இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு முன்னாடி உள்ள டேப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகி ஃபியூச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி ஃபுல்லாக எனேபிள் ஆகிடும். இப்போ ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஃபோன் நம்பர்னு போட்டு சைடில் க்ரீன் கலரில் டிக் மார்க் ஷோ ஆகிட்டு இருக்கும். இப்போ உங்களால் இதில் உள்ள எல்லா ஆப்ஷனையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இதில் உள்ள மற்ற ஆப்ஷனை பற்றியும் சேனலுக்கான லோகோ பேனர்லாம் எப்படி ஆட் பண்ணுறது பற்றியும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் அப்படியே போகாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கானையும் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எனக்கு உண்மையிலேயே ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ பாய் கைஸ்.